நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேக் பார்ட்டை எப்படி வச்சுருங்க. பேக் பார்ட்டோட இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆர்ம் ஹோல் டு ஆர்ம் ஹோல் இப்படி ஈவனாக மேட்ச் ஆகணும். பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் 3.25 வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இதை மெஷர் பண்ணுனா 5.5 வருது. அண்ட் இங்கேருந்து கம்ஸ் அரவுண்ட் 3 inches வருது. இந்த 5.3ஐயும் 5.3ஐயும் ப்ளஸ் 3 பண்ணனா எனக்கு வந்து 8.3 வருது. அந்த 8.3 தான் பெல்ட்டோட வித். பெல்ட்டோட லென்த் வந்து 4.75. இந்த 4.75 இங்கேருந்து 8.3 எவ்வளோ வந்ததோ அந்த அளவுக்கு இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிச்சு. இதிலேருந்து ஜஸ்ட் கோ டவுன் பை 1/2 inch. ட்ரா 1/2 inch curve அண்ட் அப்படியே இது என்ன ஆகுனா அப்படியே மேலே போயிடணும். இந்த ஷேப்பில் அது உட்காந்தாதான் இந்த லைனில் மேட்ச் ஆகும். கரெக்டாக தெரியுதுங்களா? இப்போ இந்த ரெடி மெஷர்மெண்ட் இந்த லைனும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிடுறோம். 7.5 இங்கேருந்து 7.5 மார்க் பண்ணிவிடுங்க. இது வந்து வேஸ்டோட மெஷர்மெண்ட். இப்போது ஸ்கேல் வச்சு இதை இப்படி க்ராஸ் பண்ணுங்கள். அண்ட் இதிலேருந்து 1.5 கொடுத்து இதையும் இப்படி க்ராஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், பட்டி நமக்கு ரெடி. நீங்கள் பார்த்த இந்த பட்டியும் சரி இந்த ப்ளவுஸும் என்னோடய ப்ளவுஸ் ஒர்க் ஷாப்பில் பண்ணது. ஸோ 2 ப்ளவுஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து 3 டாட்டட் ப்ளவுஸ், ஒன்று சோலி ப்ளவுஸ். லைக் 10 inches டீப் நெக் எடுத்திருக்கோம். இருந்தாலும் ஷோல்டர் ஃபால் ஆகாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக நிற்கிது. ஸோ உங்களுக்கும் இந்த 2 ப்ளவுஸையும் கற்றுக்கணுன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் சூர் ஷர்மா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் இந்த லைவ் செஷனோட ரெக்கார்டட் அவைலபிளாக இருக்குது.